எண்கள் நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற ஒரு விஷயம். ஆனா இந்த நம்பர்ஸ்க்கு பின்னால நாம நினைக்கிறத விட ஒரு பெரிய ஆச்சரியமான கதை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நாம எல்லாருமே ஸ்கூல்ல படிச்ச நம்பர் லைன். அதுக்குள்ள உண்மையிலே ஒரு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. சொல்லப்போனா அது ஒரு த்ரில்லிங்கான கண்டுபிடிப்புகளோட வரலாறு. இந்த கதை ரொம்ப சிம்பிளா தான் தொடங்குச்சு. ஆனா அதுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன இடைவெளிகளுக்குள்ள ஒரு முடிவே இல்லாத ஒரு உலகம் மறைஞ்சிருக்கு. வாங்க, மனுஷங்க முதல்ல பயன்படுத்தின நம்பர்ஸ்ல இருந்து நம்ம பயணத்தை தொடங்கலாம். முதல்ல நாம பார்க்க போறது எண்ணுவதும் அதன் எதிர்மறையும். அதாவது இந்த உலகத்தையே கணக்கிடவும் அளக்கவும் நமக்கு உதவி செஞ்ச முதல் செட் ஆஃப் நம்பர்ஸ பத்தி தான். இது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் தானே. நம்ம கிட்ட எத்தனை ஆடு இருக்கு, எத்தனை பழங்கள் இருக்குன்னு எண்ணுற ஒரு சிம்பிளான தேவையிலிருந்து தான் எல்லாமே ஆரம்பிச்சுது. அப்படிதான் இந்த நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது இயற்கை எண்கள் உருவாச்சு. 1 2 3ன்னு போய்கிட்டே இருக்கும். ஆனா சீக்கிரமே ஒரு பிரச்சனை வந்துச்சு. சரி, என்கிட்ட இருக்கிறத எண்ணிட்டேன். ஆனா நான் கொடுக்க வேண்டிய கடனை எப்படி சொல்றது? இல்ல வெப்பநிலை 0க்கும் கீழே போயிடுச்சுன்னா அதை எப்படி கணக்குல காட்டுறது? இதுக்கு ஒரு வழி வேணுமே. அந்த பிரச்சனைக்கு தீர்வாதான் நம்மளோட நம்பர் சிஸ்டத்தை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கினாங்க. அதாவது நெகட்டிவ் நம்பர்ஸையும் ரொம்ப முக்கியமான ஜீரோவையும் சேர்த்துக்கிட்டாங்க. இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து தான் நாம நிறைவெண்கள், அதாவது இன்டீஜர்ஸ்னு சொல்றோம். ஓகே, இப்போ நம்ம நம்பர் லைன்ல பாசிட்டிவ் நெகட்டிவ்னு முழு எண்கள் எல்லாமே வந்துருச்சு. ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க. 1க்கும் 2க்கும் நடுவுல, இல்ல 0க்கும் -1க்கும் நடுவுல இருக்கிற அந்த கேப், அதையெல்லாம் என்ன பண்றது? உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு ஆப்பிள் இருக்கு. அதுல பாதியை எப்படி கணக்குல சொல்வீங்க? 1ன்னு சொல்ல முடியாது, 0ன்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த பாதி, கால், முக்கால்னு சொல்றதுக்கெல்லாம் நமக்கு வேற எண்கள் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு கிடைச்ச பதில் தான் விகிதமுறு எண்கள், அதாவது ரேஷனல் நம்பர்ஸ். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா a/bங்கிற ஃபார்மேட்ல எழுத முடிகிற எல்லா எண்களும் இதுதான். இதுக்குள்ள எல்லா முழு எண்களும் வந்துடும். கூடவே நீங்க யோசிக்கிற எல்லா ஃப்ராக்ஷன்ஸும் அடங்கும். இந்த ரேஷனல் நம்பர்ஸோட ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது நம்பர் லைன்ல இருக்கிற சின்ன சின்ன கேப்ஸை கூட நிரப்பிடுச்சு. அதாவது 0.5, 0.3333ன்னு போயிட்டே இருக்கிற நம்பர்ஸ் இதெல்லாம் பார்த்தா, அப்பாடா நம்பர் லைன் இப்போ ஃபுல் ஆயிடுச்சுன்னு தோணும். இனிமே இதுக்குள்ள கண்டுபிடிக்க எதுவுமே இல்லைன்னு தான் நிறைய பேர் நினைச்சாங்க. நிஜமாவே பல 100 வருஷமா கணித மேதைகள் எல்லாரும் ஆமா நம்பர் லைன் இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு ரொம்ப உறுதியா நம்பினாங்க. ஆனா அவங்களோட அந்த நம்பிக்கை அது ஒரு பெரிய தப்பு. இங்கதான் நம்பர்ஸோட கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. ஒரு கண்டுபிடிப்பு அது அந்த காலத்து உலகத்தையே ஒரு உலுக்கிடுச்சு. ஆமாங்க, நம்ம நம்பர் லைன்லயே ஒரு சாதாரண ஃப்ராக்ஷனா எழுதவே முடியாத சில எண்கள் இருக்கு. இது ஹுவாங்டாங் வேற ஒரு ரகமான நம்பர்ஸ். இத்தனை நாளா நம்ம கண்ணு முன்னாடியே ஒளிஞ்சிருந்திருக்கு. உதாரணத்துக்கு நமக்கு நல்லா தெரிஞ்ச பை, அதோட வேல்யூ 3.14159ன்னு போய்கிட்டே இருக்கும். அதுக்கு முடிவே கிடையாது. அதுல எந்த பேட்டர்னும் ரிப்பீட் ஆகாது. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் √2, அதோட வேல்யூவும் 1.4142ன்னு முடிவே இல்லாம எந்த ஒரு பேட்டர்னும் இல்லாம போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி எண்களை தான் நம்ம விகிதமுறா எண்கள், அதாவது இர்ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்றோம். இதுல முக்கியமான பாயிண்டே என்னன்னா, இதை ஒருபோதும் ஒரு சிம்பிள் ஃப்ராக்ஷனா எழுதவே முடியாது. அதனால இது ரேஷனல் நம்பர்ஸ்ல இருந்து அடிப்படையிலே வேற மாதிரி. சரி, அப்போ இப்போ நம்ம நம்பர் லைன்ல 2 தனித்தனி குரூப் இருக்கு. ஒன்னு ஃப்ராக்ஷனா எழுத முடியற ரேஷனல் நம்பர்ஸ், இன்னொன்னு ரொம்பவே விசித்திரமான ஃப்ராக்ஷனா எழுத முடியாத இர்ரேஷனல் நம்பர்ஸ். இப்ப பாருங்க, ரேஷனல் நம்பர்ஸ் அதாவது a/bன்னு எழுத முடிஞ்சது. அதோட டெசிமல் 1 முடியும், இல்லைன்னா ரிப்பீட் ஆகும். இன்னொரு பக்கம் இர்ரேஷனல் நம்பர்ஸ், அத a/bன்னு எழுதவே முடியாது. அதோட டெசிமல் போய்கிட்டே இருக்கும், ரிப்பீட்டும் ஆகாது. இப்போ இந்த 2 பெரிய செட்டையும் ஒன்னா சேர்த்தா என்னாகும் தெரியுமா? அப்படி ரெண்டையும் சேர்க்கும் போது தான் நமக்கு கிடைக்குது மெய்யெண்கள், அதாவது ரியல் நம்பர்ஸ். இதுதான் நம்ம நம்பர் லைன்ல இருக்கிற ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒரு நம்பரை கொடுக்குது. இப்போதான் அந்த நம்பர் லைன் உண்மையிலே முழுமையா நிறைஞ்சிருக்கு. இந்த வரைபடத்தை பாருங்க, இது ரொம்ப அழகா விளக்குது. உள்ளுக்குள்ள நேச்சுரல் நம்பர்ஸ், அதை சுத்தி இன்டிஜர்ஸ், அதுக்கும் வெளியே ரேஷனல் நம்பர்ஸ். ஆனா இர்ரேஷனல் நம்பர்ஸ் மட்டும் ஒரு தனி வட்டமா இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த பெரிய பெட்டி தான் ரியல் நம்பர்ஸ். இப்படிதான் ஒவ்வொன்றும் ஒண்ணுக்குள்ள அழகா பொருந்தி ஒரு முழுமையான சிஸ்டமா உருவாகி இருக்கு. சரி, இந்த இர்ரேஷனல் நம்பர்ஸ்ல ஒன்னான ரூட் நம்பர்ஸை எப்படி நாம கணக்குல சுலபமா ஹேண்டில் பண்றோன்னு ஒரு குட்டி எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க √20 எடுத்துக்கலாம். அத முதல்ல √4 × 5ன்னு பிரிக்கிறோம். அப்புறம் √4 தனியா எடுத்தா 2 கிடைக்கும். சோ ஃபைனல் ஆன்சர் 2√5. இது ஒரு சிம்பிளான வழிமுறை தான்.
நம்ம பார்த்த இந்த நம்பர் சிஸ்டம்ங்கிறது மனுஷங்க அவங்களுடைய தேவைகளுக்காக காலப்போக்குல புது புது பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக உருவாக்குன ஒரு பவர்ஃபுல்லான கருவி. இது வெறும் தியரி கிடையாது. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு என்ன ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா, விஷயம் இருக்கு. நாம போடுற எல்லா அளவீடுகளுக்கும் இதுதான் அடிப்படை. இன்ஜினியரிங், பிசிக்ஸ்ல இது இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருந்து ஃபினான்ஸ் வரைக்கும் இந்த நம்பர்ஸை வச்சு தான் நம்மள சுத்தி இருக்கிற உலகத்தையே நாம துல்லியமா புரிஞ்சுக்கிறோம், கட்டுப்படுத்துறோம். சரி, இப்போ மெய்யெண்கள் நம்ம நம்பர் லைனை கம்ப்ளீட்டா நிரப்பிடுச்சு. ஆனா இந்த லைனை தாண்டியும் எண்கள் இருக்கா? வேற டைமென்ஷன்ஸ்ல இதை விடவும் சிக்கலான எண்கள் இருக்க வாய்ப்பு இருக்கா? ஒருவேளை அது இன்னொரு நாள் நாம பேச வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான கதையா இருக்கலாம்.